Hello friends, welcome to my channel Programming in Baby Steps. இன்னைக்கு நம்ம 12th Computer Scienceல Unit-4 Chapter-12 Structured Query Language SQL ஓட Part 1 வீடியோ தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவில் நம்ம எதையெல்லாம் கவர் பண்ண போகிறோம் அப்படின்னா SQLக்கு ஒரு சின்ன இன்ட்ரடக்ஷன் பார்க்கலாம். RDBMSல SQLோட ரோல் என்ன, SQL கிட்ட என்னென்ன ப்ராசஸிங் ஸ்கில்ஸ் இருக்குது, காம்பனன்ட்ஸ் ஆஃப் SQL, இன்னும் கொஞ்சம் டீப்பாக டேட்டா டெஃபினிஷன் லாங்குவேஜ்னா என்ன, அதோட ஃபங்க்ஷன்ஸ், அப்புறம் DDLல உள்ள SQL கமாண்ட்ஸ், அப்புறம் டேட்டா மேனிப்புலேஷன் லாங்குவேஜ் அதோட SQL கமாண்ட்ஸ், டேட்டா கண்ட்ரோல் லாங்குவேஜ் அதோட SQL கமாண்ட்ஸ், transaction control language அதோட SQL commands, data query language அதோட SQL command. இது எல்லாத்தையுமே நம்ம இந்த வீடியோவில் கவர் பண்ண போகிறோம். Let's get started. Introduction to SQL. The structured query language SQL is a standard programming language to access and manipulate databases. SQL வந்து ஒரு டேட்டாபேஸை ஆக்சஸ் பண்ணுறதுக்கும் மேனிப்புலேட் பண்ணுறதுக்கும் உள்ள ஒரு ஸ்டாண்டர்ட் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். SQL allows the user to create, retrieve, alter and transfer information among databases. SQL-ஐ யூஸ் பண்ணி ஒரு யூசர் டேட்டாபேஸை க்ரியேட் பண்ண முடியும், ரிட்ரீவ் பண்ண முடியும், ஆல்டர் பண்ண முடியும். ஒரு டேட்டாபேஸில் இருந்து இன்னொரு டேட்டாபேஸ்க்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணவும் முடியும். இட் இஸ் அ லாங்குவேஜ் டிசைன் ஃபார் மேனேஜிங் அண்ட் ஆக்சஸிங் டேட்டா இன் ரிலேஷனல் டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் RDBMSல. RDBMSல டேட்டாவை டேபிள்ஸாக ஸ்டோர் பண்ணி வச்சுருப்பாங்க. SQL வந்து அதில் உள்ள டேட்டாவை மேனேஜ் பண்ணுறதுக்கும் ஆக்சஸ் பண்ணுறதுக்கும் டிசைன் பண்ணியிருக்காங்க. There are many versions of SQL. The original version was developed at IBM's Research Center and originally called as SQL in early 70s. SQLல நிறைய வெர்ஷன்ஸ் இருக்குது. அதோட ஒரிஜினல் வெர்ஷனை டெவலப் பண்ணது IBM Research Center. இதை டெவலப் பண்ணது IBM ரிசர்ச் சென்டரில் ஒர்க் பண்ண சாம்பர்லின் பாய்ஸ் அப்படிங்கிறவங்க. இவங்க ஃபர்ஸ்ட்டு ஸ்கொயர் அப்படிங்கிற ரிலேஷனல் டேட்டாபேஸ் லாங்குவேஜில் ஒர்க் பண்ணாங்க. ஸ்கொயருக்கு அப்ரிவேஷன் என்னென்னா ஸ்பெசிஃபையிங் queries இன் அ ரிலேஷனல் என்விரான்மெண்ட். இதுக்கு அடுத்தபடியாக ஸ்கொயரோட நெக்ஸ்ட் வெர்ஷனுக்கு சீக்வல்னு பேர் வச்சாங்க. Later, the language was changed to SQL. காலப்போக்கில் அது SQLனு மாறிடுச்சு. In 1986, ANSI, அதாவது American National Standard Institute, published an SQL standard that was updated again in 1992. 1986ல American National Standard Institute வந்து SQL லாங்குவேஜை ஸ்டாண்டர்டைஸ்ட் பண்ணாங்க. 1992 அண்ட் 2008ல் வந்து SQL-ஐ அப்டேட் பண்ணாங்க. ரோல் ஆஃப் SQL இன் RDBMS. RDBMS stands for Relational Database Management System. Oracle, MySQL, MS SQL Server, IBM DB2 and Microsoft Access or RDBMS packages. அதாவது இது எல்லாமே RDBMS softwares. SQL is a language used to access data in such databases. மேலே சொன்ன எல்லா சாஃப்ட்வேரையும்லே SQL யூஸ் பண்ணி டேட்டாபேஸை ஆக்சஸ் பண்ண முடியும். RDBMS is a type of DBMS with a row-based table structure that connects related data elements and includes function related to create,
read, update and delete operations. RDBMS ஒரு DBMS தான். இங்கே நம்ம டேட்டாவை டேபிளில் ஸ்டோர் பண்ணி வச்சுருப்போம். RDBMS வந்து க்ரூட் ஆப்ரேஷனை ப்ரொவைட் பண்ணும். க்ரூட்னா create, read, update, delete. The data in RDBMS is stored in database objects called tables. RDBMSல உள்ள data table formல store ஆகி இருக்கும். A table is a collection of related data entries and it consists of rows and columns. ஒரு tableங்கிறது ஒரு collection of related data. அதை நம்ம rows and columns-ஆ organize பண்ணி இருப்போம். A field is a column, record is a row. ஒரு ரோங்கிறது ஒரு ரெக்கார்ட், ஒரு காலம்ங்கிறது ஒரு ஃபீல்டு. ஒரு ஸ்டூடெண்ட் டேபிளை எக்ஸாம்பிளாக எடுத்துக்கிட்டால் ஒரு ரோ வந்து ஒரு பர்டிகுலர் ஸ்டூடெண்ட்டோட எல்லா டீட்டெயில்ஸுமே அதில் இருக்கும். ப்ராசஸிங் ஸ்கில்ஸ் ஆஃப் SQL. SQLோட கேப்பபிலிட்டிஸ் என்ன அப்படின்னு பார்க்கலாம். இது என்னெல்லாம் நமக்கு ப்ரொவைட் பண்ணுதுன்னு இப்போ பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன், டேட்டா டெஃபினிஷன் லாங்குவேஜ். The SQL GDL provides commands for defining relation schemas, deleting relations, creating indexes and modifying relation schemas. RDBMSல டேபிளை வந்து ரிலேஷன்னு சொல்லுவோம். டேட்டா டெஃபினிஷன் லாங்குவேஜ் அப்படின்னா ஒரு டேட்டாபேஸில் இருக்கிற டேபிள்ஸையும் இண்டெக்ஸையும் க்ரியேட் பண்ணுறதுக்கும் மேனிப்புலேட் பண்ணுறதுக்கும் டெலீட் பண்ணுறதுக்கும் கமாண்ட்ஸ் ப்ரொவைட் பண்ணும். ரிலேஷன் ஸ்கீமானா என்னென்னு பார்க்கலாம். ஒரு டேபிளோட ஸ்ட்ரக்சர், அதாவது ஒரு டேபிளில் என்னென்ன ஃபீல்ட்ஸ் இருக்குது, அந்த ஃபீல்ட்ஸோட டேட்டா டைப்லாம் என்ன, இதெல்லாம் சொல்கிறது தான் ரிலேஷன் ஸ்கீமா. அடுத்து டேட்டா மேனிப்புலேஷன் லாங்குவேஜ். The SQL DML includes commands to insert, delete and modify tuples in a database. ஒரு டேபிளில் உள்ள ரெக்கார்டை எப்படி இன்சர்ட் பண்ணுறது, டெலீட் பண்ணுறது, மாடிஃபை பண்ணுறதுன்னு கொடுக்குற கமாண்ட்ஸ் தான் டேட்டா மேனிப்புலேஷன் லாங்குவேஜ். எம்பெடட் டேட்டா மேனிப்புலேஷன் லாங்குவேஜ். The embedded form of SQL is used in high-level programming languages. சில high-level programming languagesல, for example, PHP, ProC, Python, இதில் data manipulation language commands-ஐ embed பண்ணுவோம். அதுதான் embedded data manipulation language. அடுத்து view definition. The SQL also includes commands for defining views of tables. ஒரு டேட்டாபேஸில் நிறைய டேபிள்ஸ் இருக்கும். அந்த டேபிள்ஸ் எல்லாமே இன்டர் ரிலேட்டட். சில நேரங்களில் யூசர்ஸ் வந்து ஒன் ஆர் மோர் டேபிள்ஸை லிங்க் பண்ணி அதில் சில ஃபீல்ட்ஸை எடுத்து டிஸ்பிளே பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறது தான் வியூஸ். இந்த வியூஸை டிஃபைன் பண்ணுறதுக்கு SQLல கமாண்ட்ஸ் இருக்குது. ஆத்தரைசேஷன். The SQL includes commands for access rights to relations and views of tables. ஒரு டேட்டாபேஸில் நிறைய யூசர்ஸ் இருப்பாங்க. அவங்களுக்கு ஆக்சஸ் பெர்மிஷன் கொடுக்குற கமாண்ட்ஸ் SQLல இருக்கும். இதுதான் ஆத்தரைசேஷன் கமாண்ட்ஸ். Integrity. The SQL provides forms for integrity checking using condition. RDBMSல ஒரு டேபிளை க்ரியேட் பண்ணும்போது அதுக்கு ஃபீல்ட்ஸ் ஆர் அட்ரிபியூட்ஸ் கொடுப்போம். அந்த ஃபீல்ட்ஸுக்கு சில கன்ஸ்ட்ரைன்ட்ஸ் கொடுக்கலாம், அதாவது கட்டுப்பாடுகள் கொடுக்கலாம். டேட்டாவை இன்சர்ட் பண்ணும்போதோ மாடிஃபை பண்ணும்போதோ SQL அந்த இன்டெகிரிட்டியை செக் பண்ணி மெயின்டைன் பண்ணும். ஃபைனலாக transaction control. The SQL includes commands for file transaction
and control over transaction processing. ஒரு transaction அப்படின்னா ஒரு set of operations ஒன்று எல்லாமே நடக்கணும், அதாவது எக்ஸிக்யூட் ஆகணும், இல்லைனா எதுவுமே எக்ஸிக்யூட் ஆகக்கூடாது. எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஒரு அக்கௌண்ட்டில் இருந்து இன்னொரு அக்கௌண்ட்டுக்கு அமௌண்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும்போது ஒரு அக்கௌண்ட்டில் டெபிட் ஆகி இன்னொரு அக்கௌண்ட்டில் கிரெடிட் ஆகணும், இல்லைனா ரெண்டுமே நடக்கக்கூடாது. இதுதான் டிரான்சாக்ஷன். எஸ்கியூஎல்ல வந்து டிரான்சாக்ஷன் பண்ணக்கூடிய கமாண்ட்ஸை ப்ரொவைட் பண்ணும். காம்பனன்ட்ஸ் ஆஃப் SQL. SQL commands are divided into 5 categories. அது என்னலாம் அப்படின்னா DML, Data Manipulation Language, DDL, Data Definition Language, DCL, Data Control Language, TCL, Transaction Control Language, DQL, Data Query Language. இது எல்லாத்தையுமே நம்ம இப்போ ஒன்றொன்னா பார்க்கலாம். Data Definition Language. The Data Definition Language, DDL, consists of SQL statements used to define the database structure or schema. DDL வந்து database structure அல்லது ஸ்கீமாவை டிசைன் பண்ணுறதுக்கு உள்ள SQL statements இருக்கும். It simply deals with the descriptions of database schema and is used to create and modify the structure of database objects in databases. இங்கே database objects என்னென்னா tables, views, indexes. இதை கிரியேட் பண்ணுறதுக்கும் அதோட ஸ்ட்ரக்சரை மாடிஃபை பண்ணுறதுக்கும் உள்ள SQL கமாண்ட்ஸ் தான் DDL. DDL provides a set of definitions to specify the storage structure and access methods used by the database system. ஒரு database systemல உள்ள storage structureையும் அதோட access methodsஐயும் DDL define பண்ணும். Functions of DDL. It should identify the type of data division such as data item, segment, record and database file. It gives a unique name to each data item type, record type, file type and database. It should specify the proper data type. It should define the size of the data item, define the range of values and specify privacy locks. அதாவது DDLல வந்து ஒரு டேபிளை கிரியேட் பண்ணுறதுக்கும் டேபிளோட ஸ்ட்ரக்சரை மாடிஃபை பண்ணுறதுக்கும் அல்லது அந்த டேபிளையே டெலீட் பண்ணுறதுக்கும் உள்ள SQL கமெண்ட்ஸ் தான் DDL கமெண்ட்ஸ். ஒரு டேபிளில் உள்ள ஒவ்வொரு ஃபீல்டு நேம் அல்லது அட்ரிபியூட் நேமும் யூனிக்காக இருக்கணும். அதுக்கு ப்ராப்பரான டேட்டா டைப் இருக்கணும். அதோட சைஸ் எவ்வளவு, அதுக்கு என்ன ரேஞ்ச் ஆஃப் வேல்யூஸ் இருக்கலாம், இது எல்லாமே DDL ஸ்பெசிஃபை பண்ணும். SQL கமாண்ட்ஸ் அண்டர் DDL என்னென்ன கமாண்ட்ஸ் அப்படின்னா create, alter, drop, truncate. create வந்து create table in database. alter வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம், அதாவது சேஞ்ச் தி ஸ்ட்ரக்சர் ஆஃப் தி டேட்டாபேஸ். ட்ராப் வந்து delete tables from database. truncate வந்து remove all records from a table. Data manipulation language. Data manipulation language is a query language used for adding, removing and modifying data in a database. DDLல எப்படி ஒரு டேபிளை கிரியேட் பண்ணுறது மாடிஃபை பண்ணுறதுன்னு பார்த்தோம். கிரியேட் பண்ண டேபிளில் டேட்டாவை எப்படி இன்சர்ட் பண்ணுறது, டெலீட் பண்ணுறது,
அப்டேட் அதாவது மாடிஃபை பண்ணுறதுக்கு உண்டான ஸ்டேட்மெண்ட்ஸ் எல்லாம் அந்த query லாங்குவேஜில் இருக்கும். அது டேட்டா மேனிப்புலேஷன் லாங்குவேஜ். In SQL, data manipulation language comprises the SQL data change statements which modify stored data but not the schema of the database table. Data manipulation language யூஸ் பண்ணி ஒரு டேட்டாபேஸில் டேட்டாவை சேஞ்ச் பண்ண முடியும். ஆனால் அந்த டேட்டாபேஸ் டேபிளில் உள்ள அட்ரிபியூட்ஸ் அதாவது அதோட ஃபீல்ட்ஸை சேஞ்ச் பண்ண முடியாது. அதை தான் டேட்டாபேஸ் ஸ்கீமான்னு சொல்கிறோம். ஸ்கீமான ஒன்றும் இல்லை, டேபிளோட அட்ரிபியூட்ஸ் அதுதான் ஸ்கீமான்னு சொல்கிறோம். After the database schema has been specified and the database has been created, the data can be manipulated using set of procedure which are expressed by DML. Once நம்ம டேபிள்ஸ் எல்லாத்தையும் க்ரியேட் பண்ணிட்டோம்னா அதுக்கு அப்புறம் டேட்டா மேனிப்புலேஷன் லாங்குவேஜ் யூஸ் பண்ணி அந்த டேபிளில் நம்ம டேட்டாவை இன்சர்ட் பண்ணுறது, டெலீட் பண்ணுறது, மாடிஃபை பண்ணுறது எல்லாம் பண்ணிக்கலாம். டேட்டா மேனிப்புலேஷன்னா என்ன அப்படின்னா இன்சர்ஷன், ரிட்ரீவல், டெலீஷன், மாடிஃபிகேஷன். இன்சர்ஷன் வந்து நியூ இன்ஃபர்மேஷனை இன்சர்ஷன் ஆஃப் நியூ இன்ஃபர்மேஷன் இன்டு த டேட்டாபேஸ்க்குள்ளே நியூ இன்ஃபர்மேஷனை கொடுக்கறது. ரிட்ரீவல் ஆஃப் அதாவது டேட்டாபேஸில் ஸ்டோர் ஆனதை நம்ம எடுத்து பார்த்துக்கிறது ரிட்ரீவல். அடுத்து டெலீஷன், டெலீட் பண்ணுறது, மாடிஃபை பண்ணுறது. டேட்டா மேனிப்புலேஷன்னா இது எல்லாமே சேர்ந்தது தான் டேட்டா மேனிப்புலேஷன். DML is basically of two types, procedural DML, non-procedural DML. Procedural DML வந்து requires a user to specify what data is needed and how to get it. Procedural DML ஒரு யூசர் என்ன டேட்டா வேணும்னு சொல்லணும், அதை எப்படி எடுக்கணும்னு சொல்லணும். நான் ப்ரொசீஜரல் DML ஒரு யூசர் என்ன டேட்டா வேணும்னு சொல்லணும், அதை எப்படி எடுக்கணும்னு சொல்ல வேண்டாம். இப்போது டிஎம்எல்ல என்னென்ன எஸ்கியூஎல் கமாண்ட்ஸ் இருக்குது அப்படின்னா இன்சர்ட், அப்டேட், டெலீட். இந்த 3 கமாண்ட்ஸுமே ஜிஎம்எல்ல இருக்குது. அடுத்து டேட்டா கண்ட்ரோல் லாங்குவேஜ். Data control language is a programming language used to control the access of data stored in a database. ஒரு டேட்டாபேஸ்னு எடுத்துக்கிட்டால் பல விதமான யூசர்ஸ் இருப்பாங்க. அவங்கவுங்க பயன்பாட்டுக்கு ஏற்ற மாதிரி அந்த டேட்டாபேஸில் அதிகாரம் வழங்குறது தான் ஆத்தரைசேஷன். உதாரணத்துக்கு சிலருக்கு டேபிள்ஸ் க்ரியேட் பண்ண அதிகாரம் வழங்குறது, சிலருக்கு வியூஸ் மட்டும் க்ரியேட் பண்ணுறதுக்கு அதிகாரம் வழங்குறது. இதுதான் ஆத்தரைசேஷன். இப்போது டேட்டா கண்ட்ரோல் லாங்குவேஜில் என்னென்ன எஸ்கியூஎல் கமாண்ட் அப்படின்னா கிராண்ட், ரிவோக். கிராண்ட் அப்படின்னா கிராண்ட்ஸ் பெர்மிஷன் டு ஒன் ஆர் மோர் யூசர்ஸ், அதாவது யூசர்ஸ்க்கு பெர்மிஷன் கொடுக்கறது கிராண்ட், கொடுத்த பெர்மிஷனை திரும்ப எடுத்துக்கிறது ரிவோக். டிரான்சாக்ஷனல் கண்ட்ரோல் லாங்குவேஜ். Transactional control language TCL commands are used to manage transactions in the database. ஆல்ரெடி நம்ம பார்த்த மாதிரி ஒரு டிரான்சாக்ஷன் அப்படின்னா ஒரு செட் ஆஃப் ஆப்ரேஷன்ஸ், ஒன்று எல்லாமே நடக்கணும், அதாவது எக்ஸிக்யூட் ஆகணும், இல்லைன்னா எதுவுமே எக்ஸிக்யூட் ஆகக்கூடாது. இதை நடைமுறைப்படுத்துறதுக்கு எஸ்கியூஎல்ல சில கமாண்ட்ஸ் இருக்குது. அது என்னெல்லாம் அப்படின்னு பார்க்கலாம். கமிட், ரோல் பேக், சேவ் பாயிண்ட். கமிட் வந்து சேவ்ஸ் எனி டிரான்சாக்ஷன் இன்டு த டேட்டாபேஸ் பர்மனெண்ட்லி. ஒரு டிரான்சாக்ஷன் எந்த தடையும் இல்லாமல் கரெக்டாக நடந்துச்சுன்னா, அதில் உள்ள ஒவ்வொரு ஆப்ரேஷனும் சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா அந்த மாற்றங்களை டேட்டாபேஸில் எழுதுறது அல்லது சேவ் பண்ணுறது தான் கமிட் கமாண்ட். அடுத்து ரோல் பேக். ரீஸ்டோர்ஸ் த டேட்டாபேஸ் டு லாஸ்ட் கமிட் ஸ்டேட். இப்போது சப்போஸ் இந்த டிரான்சாக்ஷனில் உள்ள ஏதாவது ஆப்ரேஷன் ஃபெயில் ஆச்சுன்னா அந்த டிரான்சாக்ஷனை ரத்து பண்ணிடணும்.
உதாரணத்துக்கு ஒரு டிரான்சாக்ஷன் அப்படின்னா அதில் ஒரு ஆரம்பம் இருக்கும், முடிவும் இருக்கும். ஆரம்பத்தில் இருந்து முடிகிற வரைக்கும் ஒரு செட் ஆஃப் ஆப்ரேஷன்ஸ் எக்ஸிக்யூட் பண்ணிக்கிட்டே வரும். இது நடுவில் ஏதாவது ஆப்ரேஷன் ஃபெயிலியர் ஆயிடுச்சுன்னா இதுக்கு முன்னாடி நடந்த எல்லா ஆப்ரேஷனையும் கேன்சல் பண்ணிடணும். அதாவது டேட்டா பேஸில் சேவ் பண்ணக்கூடாது. அதுக்கு உண்டான கமெண்ட் தான் இந்த ரோல்பேக் கமெண்ட். சேவ் பாயிண்ட். Temporarily save a transaction so that you can roll back. ஒரு டிரான்சாக்ஷனோட ஆரம்ப நிலையை பண்ணுறது தான் சேவ் பாயிண்ட். அடுத்து டேட்டா query language. Data query language consists of commands used to query or retrieve data from a database. Data query languageனா ஒன்றும் இல்லை, நம்ம செலக்ட் கமாண்ட் தான். செலக்ட் கமாண்ட் யூஸ் பண்ணி நம்ம ஒன் ஆர் மோர் டேபிள்ஸில் இருந்து ரெக்கார்ட்ஸ் எடுத்து பார்த்துக்கலாம். அதான் செலக்ட். இட் டிஸ்பிளேஸ் த ரெக்கார்ட்ஸ் ஃப்ரம் த டேபிள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவில் நம்ம எஸ்கியூஎலுக்கு ஒரு இன்ட்ரடக்ஷன் பார்த்தோம். ரோல் ஆஃப் எஸ்கியூஎல் இன் RDBMS பார்த்தோம். ப்ராசஸிங் ஸ்கில்ஸ் பார்த்தோம். எஸ்கியூஎலோட ப்ராசஸிங் ஸ்கில்ஸ் பார்த்தோம். காம்பனன்ட்ஸ் ஆஃப் எஸ்கியூஎலை கொஞ்சம் டீட்டெயிலாக பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ப்ரோக்ராமிங் இன் பேபி ஸ்டெப்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட ஷேர் பண்ணுங்கள். ப்ரோக்ராமிங் இன் பேபி ஸ்டெப்ஸ் வீடியோஸ் பாருங்கள். ஈஸியாக ப்ரோக்ராமிங் கற்றுக்கோங்க. See you all in the next video. Bye.